திட்டமிட்டு எங்களுக்கு மொழிப்பற்று இனப்பற்று அழிக்கப்பட்டு சாதிப்பற்று மதப்பற்று ஊட்டப்பட்டது. சாதி மத உணர்ச்சிகளால் பிளந்து பிரிந்த நாங்கள் தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்தோம். வரலாற்றில் நாங்கள் யாரென்று அறியாது, வழி தெரியாது தட்டு தடுமாறி தவித்து எங்கு செல்வதென்று தெரியாமல் தொலைந்து போனோம். இந்த காலகட்டத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் எம் இன முன்னோர்கள் எங்களுடைய முன்னவர்கள் அண்ணல் தங்கோ, கியாபி விஸ்வநாதம், மறைமலை அடிகள், திருவிக்கா, மாப்போ சிவஞானம், சீபா ஆதித்தனார், பொதுவுடைமை போராளி எங்கள் தாத்தா கலிய பெருமாள், எங்களுடைய அண்ணன் தமிழரசன், இப்படிப்பட்டவர்கள் அங்கொன்று இங்கொன்றுமாய் தோன்றி எங்கள் அடையாள வெளிச்சங்களாக மின்னினார்கள். ஆனாலும் நாங்கள் படிதெறிந்து பயணித்த பிள்ளைகளாக இல்லை. ஒடுக்கப்பட்ட ஆழ்தளத்தில் அழித்து வைக்கப்பட்டு கிடந்த தமிழ் சமூக மக்களை வெளிச்சம் காட்டி வழிநடத்த வந்த பெருமக்கள் எங்கள் பாட்டனார் அயோத்திதாச வண்டியர், வெட்டமலை சீனிவாசன், எங்கள் தாத்தா போன்றவர்கள். ஆனாலும் நாங்கள் வெளியற்றவர்களாகவும் வழியற்றவர்களாகவும் தான் இருந்தோம். இந்த காலகட்டத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிற இனம் விடுதலை பெறுவதற்கு ஒரு தேச விடுதலை தான் முழுமையான விடுதலையை பெற்றுத்தரும் என்கிற புரிதலும் தெளிவும் தமிழ் பேரினத்தில் எங்கள் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்களுக்கு மட்டும்தான் இருந்தது. அதே காலகட்டத்தில் தமிழர் பெருத்து வாழுகிற நிலப்பரப்பான தமிழ்நாட்டில் ஒரு வீரன் வெளிச்சத்திற்கு வந்தார். இரண்டு வீரர்களுமே காட்டில்தான் இருந்தார்கள். ஒருவன் எங்கள் உயிர் தலைவன், இன்னொருவன் எங்கள் போற்றுவதற்கும் வணக்கத்திற்கும் அறிய பெரும் வீரன் வீரப்பனார் அவர்கள். ஒருவன் வனத்தை காத்தான், ஒருவன் தான் பிறந்த இனத்தை காத்தான். இரண்டு பேருக்குமே நோக்கம் அடிமை தேசிய இனத்தின் விடுதலை தான். வழி இல்லாமல் துப்பாக்கி தூக்கிய வீரர்கள் எங்கள் முன்னவர்கள். எதற்காக காட்டுக்குள் புகுந்தார் என்பதை அவரே சொல்லுகிறார். வறுமை, ஏழ்மை துடைப்பதற்கு. ஆனால் என் மகள் பேசியது போல, தன் வறுமை மட்டும் போனால் போதுமா, தன் பிறந்த சமூகத்தின் வறுமையையும் போக்க வேண்டுமா என்கிற கனவு வருகிற போது தன்னை வருத்தி கொண்டேனும் தான் பிறந்த சமூகத்தை உயர்த்தியாக வேண்டும் என்கிற எண்ணத்தில் எங்கள் வீரப்பனார் தமிழ் தேசியவாதியாக மாறினார். இந்த நிலத்தில் இவரும், அந்த கரையில் அவரும். நான் கூட ஒரு இடத்தில் பேசினேன். காட்டுக்குள் போனாலும் எனக்கு வேலை இருக்கிறது, கடல் தாண்டி அந்த நாட்டுக்குள் போனாலும் எனக்கு வேலை இருக்கிறது. இந்த மண்ணில் திருடன், மாயாவி என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த இடத்தில் எதிர்பாய்ச்சலை செய்து எல்லோரும் வாயையும் அடைத்த மகன் நான் என்பதில் எனக்கு பெருமையின் திமிரும் உண்டு. எங்கள் ஐயா வீரப்பனார் செய்த குற்றம் இந்த நாடும் இந்த சமூகமும் இந்த அதிகாரமும் சாட்டிய குற்றம். யானைகளை கொன்று தந்தங்களை கிடத்தினார், சந்தன மரக்கட்டைகளை வெட்டி வித்தார். அடுத்த கேள்வி, வித்தவர் காட்டுக்குள் இருந்தார், வாங்கியவன் எங்கிருந்தார்?
பல நூறு கோடிகளை கொட்டி வித்தவரையே விரட்டி விரட்டி பிடிப்பதற்கு ஓடினீர்களே, வித்தவன் ஒருவனை கூட ஏன் கைது செய்யவில்லை? வாங்கியவன் ஒருவனை கூட, வித்தவர் காட்டுக்குள் இருந்தால் வாங்கியவன் நாட்டுக்குள் தான் இருந்தான், ஏன் கைது செய்யவில்லை? ஏனால் வாங்கி வித்து கோடி கோடியாக சம்பாதித்த அயோக்கியர்கள் அதிகாரத்தில் இருந்தார்கள். பூலாண்டேவி போல பொது மன்னிப்பு கொடுத்து வெளியே வந்தார். அவரே சொல்கிறார், பார், நான் தேர்தலில் நிற்பேன், என் மக்கள் எனக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வைப்பார்கள், நானும் அதிகாரத்திற்கு வருவேன். பூலாண்டேவி எம்பி ஆகும்போது எங்கள் ஐயா எம்பியா இருக்க முடியாதா? எம்எல்ஏ இருக்க முடியாதா? அமைச்சராக இருக்க முடியாதா? அவரை நேசித்தின்ற கோடிக்கணக்கான மக்கள் அவருக்கு வாக்கு செலுத்தியிருக்க மாட்டார்களா? வலிமைப்படுத்தியிருக்க மாட்டார்களா? ஏன் அவரை கொண்டு வரவில்லை? வெளியில் வந்து பேசினால் பல பேர் வாழ்க்கை சந்தி சிரித்துவிடும். யார் உண்மையான திருடர்கள், யார் உண்மையான கொள்ளைக்காரர்கள் என்று வெளியில் தெரிந்துவிடும். அதனால் அவரை கொல்ல வேண்டிய தேவை இவர்களுக்கு இருந்தது.